பவித்ரா அண்ணி வாங்க அண்ணி, நீங்க சீக்கிரமாவே வருவீங்கன்னு நினைச்சேன். ஏன் அண்ணி இவ்வளோ லேட்டு? இல்ல பவித்ரா, வீட்ல இருந்து வர்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிட்டு. நீ ரெடி ஆயிட்டியா? என்ன அண்ணி ரெடியாக? அவ்வளோதான். இல்ல பூ எதுவும் வேணாம்? ஐயோ அண்ணி அதெல்லாம் ஒன்றும் வேணாம். இல்லம்மா கொஞ்சமாவது வச்சுக்கிடலாம்ல, பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும்ல. வேண்டாம் அண்ணி விடுங்க. அண்ணி அப்புறம் இந்த லெஹங்கா எனக்கு நல்லா இருக்கா? ரொம்ப அழகா இருக்கு. எனக்கு முதல்ல வேற கலர் தான் அண்ணி பிடிச்சிருந்தது, அதுக்கப்புறம் தான் இந்த கலரே எடுத்துக்கிடலான்ட்டு எடுத்தாச்சு. ஓ அப்படியா? ஆமா அண்ணி, நீங்க தான் அப்போ இல்லை, என்ன பண்றது? இல்லம்மா அப்படியே வீட்டுக்கு போனேன்ல, அதான் 2 நாள் இருந்துட்டு வரலான்ட்டு இருந்துட்டேன். அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை அண்ணி, நீங்க அங்க போங்க இங்க வாங்க, அதுக்கு என்ன, அதனால எல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்க எதையும் நினைச்சு கவலைப்படாதீங்க அண்ணி. சரி பவித்ரா. அட பூமாரி, எப்போ பூமாரி வந்த? இப்பதான் அத்தை வந்தேன். வரும்போது நீங்க இல்ல, அதான் சரி பவித்ரா ரூம்ல தானே இருப்பா, அதனாலதான் இங்க வந்துட்டேன். ஓ அப்படியா? வெளியே கொஞ்சம் வேலையா இருந்துன்னு போயிருந்தேன். ஆமா எங்க உங்க அம்மா தங்கச்சிங்களெல்லாம் காணோம்? அதானே நானும் கேட்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன் அண்ணி. எங்க அண்ணி அவங்கெல்லாம்? வருவாங்க வருவாங்க. என்ன ஆச்சு, ஏதாவது பிரச்சனையா? கண்டிப்பா வருவாங்கல்ல? கண்டிப்பா வருவாங்க அத்தை. உன் கூட கூட்டிட்டு வந்திருக்க வேண்டினே, அதனால தானே உன்னை அங்க விட்டுட்டு வந்தேன். இல்லத்த நான் சொன்னேன், ஆனா அவங்க தான் கொஞ்சம் லேட் ஆகும்ட்டு சொல்லிட்டு என்ன மட்டும் போக சொன்னாங்க. என்ன பூமாரி இது நம்ம வீட்டு ஃபங்க்ஷன், அவங்க இல்லாம வேற யார் இருக்கிறதுங்க? அதுக்கு இல்ல அத்தை, நான் சொல்லதான் செஞ்சேன். அட என்ன பூமாரி, நீ எல்லாரையும் கூட்டிட்டு வந்திருந்தா எவ்வளவு சந்தோஷமா இருந்திருக்கும். ஆமா நீங்க ஏன் இப்படி இருக்கீங்க? எல்லாரும் வந்திருந்தா நல்லா இருந்திருக்கும்ல. அது இல்ல பவித்ரா, கொஞ்சம் புரிஞ்சுக்கோ, அவங்க கண்டிப்பா வருவாங்க. சரி பூமாரி, நீ ஒண்ணு பண்ணு, அவங்களுக்கு ஃபோன் பண்ணி உடனே வர சொல்லு. இல்லத்த அவங்களே வரதான் செய்வாங்க, நீங்க ஏன் தேவையில்லாம கஷ்டப்படுறீங்க? கண்டிப்பா வந்துருவாங்க அத்தை. அம்மா வாடா கார்த்திக், பூமாரி வந்துட்டா பாத்தியா? பாக்குறது ஒண்ணுதான் குறைச்சல். அண்ணா என் லெஹங்கா எப்படி இருக்கு சொல்லவே இல்ல பாத்தியா நீ? உனக்கு என்ன பவித்ரா, பாக்குறதுக்கு ஒரு அழகு தேவதை மாதிரி இருக்க. என்ன அண்ணா திடீர்னு என் மேல பாசம் பொங்கி வடியுது? ஆமா, இருக்க போறது கொஞ்ச நாள் தானே, அதான். அம்மா பாத்தில அண்ணனா? சரி சும்மா இருங்க. என்னடா வெளியே எல்லா வேலையும் நடக்குதா? எல்லாரும் வந்தவங்களெல்லாம் வரவேத்தியா? இங்க பாருங்கம்மா, யார் இருந்தாலும் வேலை நடக்கதான் செய்யும், யார் இல்லைனாலும் வேலை நடக்கதான் செய்யும். சில பேரெல்லாம் நினைச்சிட்டு இருக்காங்க எங்க நம்ம வரலன்னா இங்க ஒரு வேலையும் நடக்காதுன்ட்டு. ஆனா எல்லா வேலையும் குறிப்பிட்ட டயத்துல நடந்துதான் ஆகும். சில பேரெல்லாம் தன்னையே பெருசா நினைச்சிட்டு ரொம்ப ஓவரா பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க ஆட்டம்லாம் கொஞ்ச நாளைக்கு தான். என்ன உளறிட்டு இருக்க? யார பத்தி பேசிட்டு இருக்க நீ? இவர் இப்பவே இப்படி பேசிட்டு இருக்காரு. எங்க வீட்டுல உள்ள ஆட்கள்லாம் வந்தாங்கன்னா ஐயோ கடவுளே என்ன நடக்குமோ தெரியல. அவங்க கிட்ட ஏதாவது இவர் பேசிட்டாருன்னா ரொம்ப தப்பாயிடும். எப்படி அவங்க கிட்ட சொல்லி புரிய வச்சு வர வேணான்னு சொல்றது? அம்மாவும் சொன்னா கூட கேட்கவும் மாட்டேங்கிறாங்க. அண்ணி என் நெத்திச்சூடி எல்லாம் கரெக்டா இருக்கா? எல்லாமே கரெக்டா தான் இருக்கு பவித்ரா, ரொம்ப அழகாவே இருக்க பாக்கிறதுக்கு. சரி அண்ணி, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வரேன்னு சொன்னாங்க, அவங்க எல்லாம் வந்துட்டாங்கன்னா நான் கொஞ்சம் போய் பார்த்துட்டு வந்துடுறேன். சரி பவித்ரா போயிட்டு வா. அம்மா என்னம்மா இங்க என்ன நடக்குது? இவ எதுக்கு இன்னைக்கு வந்தா? அதான் அம்மா வீட்டுக்கு போறேன்ட்டு போனான்ல, அங்கே போயிருக்க வேண்டியன. என்னடா கார்த்திக் இது? பூமாரி அவங்க வீட்டுல இருந்துட்டு வந்திருக்கா, என்ன பேச்சு பேசிட்டு இருக்க அவளை பார்த்து? ஆமா, இந்த மகாராணி வரலனா இங்க எதுவும் வேலை நடக்காதோ, பெரிய வந்துட்டான். இங்க பாரு கார்த்திக், நீ தேவையில்லாம பூமாரிய தப்பா நினைச்சிட்டு இவ்ளோ பேசிட்டு இருக்க. பாவண்டா அவ, எல்லாம் உன் தங்கச்சி கல்யாணத்துக்காக அவ இவ்ளோ பாடுபட்டுட்டு இருக்கா. நீ என்னன்னு பார்த்தனா அவளுக்கு கொஞ்சம் கூட மரியாதை கொடுக்காம அப்படி இப்படின்னு பேசிட்டு இருக்க. என்னம்மா சொல்றீங்க? நம்ம ஸ்டேட்டஸ்க்கு அந்த வீட்டுல பொண்ணு எடுத்ததே பெரிய விஷயம், இதுல வேற இவ இருந்தாதான் என் தங்கச்சி கல்யாணம் நடக்கும்ங்கிற மாதிரி பேசிட்டு இருக்க. ஏண்டா அவ இல்லனாலும் உன் தங்கச்சி கல்யாணம் நடக்கதான் செய்யும். உன் தங்கச்சி சம்மதத்தோட நடக்குமா? ஆமா, யாரு கண்டா இவதான் எல்லாத்துக்கும் காரணமா இருக்கும். பவித்ரா கிட்ட அதை இதையும் சொல்லி இந்த வீட்டுக்குள்ள எப்படியோ நுழைஞ்சிட்டா. கார்த்திக் உனக்கு அவ்வளவுதான் லிமிட் சொல்லிட்டேன், பேசாம போயிடு. வெளியே ஏதாவது வேலை இருந்தா போய் பாரு. சும்மா பூ மாதிரி குத்த சொல்லிட்டு இருந்தா நான் சம்மதிக்க மாட்டேன். என்னம்மா நீங்க இவளுக்கு போய் இவ்வளவு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க? அவ்வளவு சப்போர்ட்டுக்குலாம் அவ ஒருத்தே கிடையாது. பொய் சொல்லி இந்த வீட்டுக்குள்ள வந்தவ தானே, அவளுக்கு போய் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க. சும்மா இரு கார்த்திக். அட போங்கம்மா, எல்லா சப்போர்ட்டும் கொஞ்ச நாளைக்கு தான். ஏய் இங்க பாரு, கொஞ்ச நாளைக்கு தான் இந்த வீட்டுல இருப்ப, ரொம்ப ஆடாத. என்னமோ பவித்ரா சொல்லிட்டா இந்த வீட்லயே தான் கிடக்கணும்ட்டு ரொம்ப கனவு காணுகிட்டு இருக்காத. கார்த்திக் சொன்ன கேளு, போ நீ சும்மா. அம்மா ஓவரா இடம் கொடுத்து தலைமையில ஏத்தி வச்சிடாதீங்க. அப்புறம் பவித்ரா இந்த வீட்டை விட்டு போனோன்னே இவளும் போக மாட்டேன்னு அடம் பண்ண போறா. சும்மா இரு கார்த்திக். போறியா இல்லையா இப்ப நீ? இல்லன்னா அவ்வளவுதான் சொல்லிட்டேன். ஆமா, எல்லாத்தையும் என்னையே போட்டு இது பண்ணுங்க. என்னம்மா பூமாரி ஏமா அழுற? அழாத, அவனை பத்தி தான் உனக்கு தெரியும்ல, அவன் ஏதோ கோவத்துல இருக்கான், அதான் உன்கிட்ட இப்படி எல்லாம் நடந்துகிட்டு இருக்கான். கொஞ்ச நாள் அவன் கண்டிப்பா மாறிடுவான், நீ வேணா நம்பு. என்ன
இல்லத்த, எங்க வீட்ல இருந்து யாரும் வரலையா நீங்க கேட்டுட்டு இருந்தீங்கல்ல, அதுக்கு இதாத்த காரணம். எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. என் வீட்டு ஆட்களுக்கு யாருக்குமே தெரியாது இவ்ளோ கண்டிஷன் போட்டு தான் நான் இந்த வீட்டுக்குள்ள வந்திருக்கேன்ட்டு. அதுவும் இல்லாம பவித்ரா கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் நான் இந்த வீட்டை விட்டே வெளியே போயிடுவேன்ட்டு அவங்களுக்கு தெரிஞ்சா ரொம்பவே உடஞ்சு போயிடுவாங்க அத்தை. என்னம்மா பூமாரி, உன்னை அதுக்காக நான் அந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருக்க? நீ தான் என் மருமக, எவ்வளோ நாள்லாம் நீ இந்த வீட்டில் தான் இருக்கணும் சொல்லிட்டேன். அது எப்படி எத்த முடியும்? பாத்தீங்கல்ல எவ்வளவு பேச்சு பேசிட்டு போறாருட்டு. ஏதோ பொய் சொல்லி நான் அந்த வீட்டுக்குள்ள வந்தனா இவ்வளோலாம் பேசுறாரு அத்தை. கொஞ்சமாவது மனசாட்சி இருக்கா அவருக்கு? சரிம்மா, அழாத ப்ளீஸ் பூமாரி, அழாத பூமாரி, கண்ணை தொடச்சிக்கோ. பவித்ரா வந்தானா எல்லா காரியமும் கெட்டு போயிடும். எவ்வளவுதான் அத்தை நானும் கண்ட்ரோல் பண்ணி வச்சுக்க, அவர் பேசுறதுக்கு கொஞ்சம் கூட இது இல்லாம போயிடுச்சு அத்தை. என் வீட்டு ஆட்கு கிட்ட எதுவும் இப்படி பேசிடாம அத்தை, அப்புறம் அவங்க ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அதனாலதான் அவங்க வர வேணான்னு சொல்றதுக்காக நான் அங்கேயே போய் இருந்தேன். ஆனா அவங்க யாரும் என் பேச்ச கேட்கற மாதிரி இல்ல. அவங்க கண்டிப்பா பொண்ணு பார்க்குற விஷயத்துக்கு வர்றேன்னு சொல்லியிருக்காங்க. இவர் ஏதாவது எக்கு தப்பா அவங்க கிட்ட பேசிட்டாங்கன்னா? ஐயோ பூமாரி, உனக்கு கார்த்திகை பத்தி தெரியல, அப்படியெல்லாம் பேசுற ஆள் கிடையாதுமா, நீ கொஞ்சம் புரிஞ்சுக்கோ அவனை. அத்தை சும்மாவே மலருக்கும் இவருக்கும் சுத்தமா ஆகாது. இவர் ஒரு வார்த்தை பேசினா அவர் 2 வார்த்தை பேசுவா. கொஞ்சம் சொல்லி வைங்க அத்தை, இல்லைன்னா நம்ம பவித்ராவோட கல்யாணம் தான் கெட்டு போயிடும். நான் எதுக்காக இந்த வீட்டுக்குள்ள வந்திருக்கேன், என்ன கண்டிஷன் போட்டு வந்திருக்கேன்ட்டு பவித்ராக்கு தெரிஞ்சா அவ எப்படி கல்யாணத்துக்கு சம்மதிப்பா? அதனாலதான் சொல்றேன். அதெல்லாம் எனக்கு நல்லாவே புரியுதுமா. கார்த்திக்னால எந்த பிரச்சனையும் வராது. நான் இப்பவே போய் அவன்கிட்ட சொல்லி வைக்கிறேன். உன் வீட்டு ஆளுக்கு முன்னாடி அவன் கண்டிப்பா ஒழுங்கா நடந்துப்பான், சரியா? நீ அழாத. இப்போ உனக்கு ஓகே தானே? இன்னும் என்ன வேணாலும் கஷ்டப்படுத்தட்டும் அத்தை, நான் தாங்கிப்பேன். எனக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனா என் வீட்டு ஆளுக்கு முன்னாடி எதுவும் பேசுறாம அத்தை, அதை மட்டும் கொஞ்சம் சொல்லிடுங்க அவர்கிட்ட. அவன் என்னம்மா இப்படி பண்ணிட்டு இருக்கான்? எனக்கே சம்டைம்ஸ் அவனை பார்த்தா கோவமா வந்துட்டு இருக்கு. சே, என்னத்த பண்ண சொல்றீங்க? ஏதோ ஒரு தப்பு நடந்துடுச்சு என் கல்யாணத்துல, அதுக்காக எனக்கு இவ்வளவு பெரிய தண்டனையும் கொடுத்தாச்சு. இப்போ திடீர்னு நீங்க வந்து ஒரு உதவி கேட்டீங்கன்னு நான் அதை பண்றதுக்காக வந்திருக்கேன். அங்கேயும் வச்சு என்ன இப்படி கஷ்டப்படுத்துறாரு அத்தை. கவலைப்படாத பூமாரி, உன் வாழ்க்கை ஒன்றும் இப்படியே இருந்துராது, கண்டிப்பா மாறும். கவலைப்படாத, அழாத. பவித்ரா வர்றா, அழாத பூமாரி, ப்ளீஸ் பூமாரி, அழாத. என்ன பவித்ரா, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டாங்களா? ஆமா, நீ பக்கத்து ரூம்ல தான் தங்க வச்சிருக்கேன். சரி ஓகே. உங்க வீட்ல இருந்து தான் இன்னுமே யாருமே காணோம். நீங்க வேணா ஒரு ஃபோன் பண்ணி பாருங்க நீ, இல்லைன்னா அப்படியே உட்காந்துட போறாங்க. இல்லைன்னா எல்லாரும் வந்ததுக்கு அப்புறம் கடைசியா வர போறாங்க. சீக்கிரமா வர சொல்லுங்க ஃபோன் பண்ணி. ஆமா பூமாரி, நீ உடனே ஃபோன் பண்ணி உங்க வீட்ல இருந்து ஆட்களை வர சொல்லு. எவ்வளவு லேட் ஆயிட்டு இருக்குன்னு பாரு. சரிங்க அத்தை, நான் உடனே ஃபோன் பண்ணி சொல்றேன். இந்த கார்த்திக் ஏன் இப்படி இருக்கான்? நான் இப்போ போய் அவன்கிட்ட ஏதாவது பேசினா கூட அவன் சும்மா இருக்க மாட்டான். ஏதாவது தான் திருப்பியும் என்னை திட்டுவான். ஏன் தான் அவனுக்கு இப்படி ஒரு குணம் வந்துச்சோ தெரியல. பாவம் பூமாரி, அவனால இப்படி அழுதுட்டு இருக்கா. அவன் அழுறதை என்னால் பார்க்க கூட முடியல. இவன் எப்போதான் திருந்த போறானோ தெரியல. கொஞ்சமாவது மாறலாம்ல. அவ தன்னை விட்டு இப்படி இறங்கி வந்திருக்காள்ல இவ கல்யாணத்துக்காக. அதையாவது கொஞ்சம் நினைச்சு பார்த்தான்னா அவ மேல இருக்க தப்பெல்லாம் இவனுக்கு மறைஞ்சு போயிடாதா? அதை பத்தி ஏன் யோசிக்கவே மாட்டேங்க? முட்டாள்தனமா இருக்கான். சம்டைம்ஸ் எனக்கே அவனை பார்த்தா அடிக்கணும் போல இருக்கு. அந்த அளவுக்கு வாய் பேசுறான் பூமாரியை பார்த்துட்டு. எப்போதான் திருந்து போறானோ தெரியல. என்ன செய்யவோ?